ஹாய், எனக்கு தேநீர் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்கள 100ல் 1 இல்லை 1000ல் ஒருத்தங்களை தான் நம்ம பார்க்க முடியும். ஆனால் நான் சோறு கூட இல்லாமல் இருந்துருவேன், தேநீர் இல்லாமல், அதாவது டீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது அப்படிங்கிற பேர் தான் நிறைய பேர் இருக்காங்க என்னை மாதிரி, இல்லைங்களா? ஸோ ஒரு நாளைக்கு 10 டீ 20 டீ வரைக்கும் குடிக்கிறவங்க கூட இருக்காங்க. அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த டீ பற்றி உங்களுக்கு ஒரு செய்தி, சின்ன செய்தி, முக்கியமான செய்தி, சரிங்களா? அதாவது முற்காலத்தில் டீ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கும்போது ஒரு மன்னர், சைனாவில் மன்னரோ யாரோ ஒருத்தர்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு சரியாக மன்னரான்னு தெரியல, சைனாவில் ஒருத்தர் வெந்நீர் குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு இலை பறந்து வந்து அந்த வெந்நீரில் விழுந்துருது. அந்த வெந்நீர் உடனே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கலர் மாறிடுது. அதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறாரு அவர். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது, அதான் நம்ம டீனுடைய டேஸ்ட்டு. அப்புறம் அது அந்த இலை என்ன இலை அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கும்போது அது தேயிலை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதிலிருந்து அந்த டீ அப்படிங்கிறது வந்து புழக்கத்தில் வர்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கு, சரிங்களா? சைனாவும் ஜப்பானும் தான் டீயை கண்டுபிடிச்சதில் முன்மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தேயிலைக்காக போரே நடந்திருக்குது அப்படின்னு வேற சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்புகிற மாதிரி ஏன்டா இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், ஆனால் உண்மை தான், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து உலக தேநீர் தினம், அதுக்காக தான் இந்த செய்தி உங்களுக்காக. மீண்டும் நல்லதொரு காணொளியில் சந்திப்போம். டாட்டா, பாய் பாய்.